பாடி பில்டர்ஸ் ஃபோட்டோஸ்ல இன்சைனா இருப்பாங்க, பட் அவங்க ஒரு 400 மீட்டர் ஸ்பிரிண்ட் ஓட சொல்றீங்க, அவர் கொஞ்சம் ஹைட்டா ஜம்ப் பண்ண சொல்றீங்கன்னா அவங்க பாடி கோஆபரேட் பண்ணாது. ரன்னர்ஸ் கிட்ட எண்டூரன்ஸ் பயங்கரமா இருக்கும், பட் அவங்களோட ஓன் பாடி வெயிட்டே டெலிவரி பண்ண சொன்னீங்கன்னா அவங்களால முடியாது, அவ்வளவு வீக்கா இருப்பாங்க, ஸ்ட்ரென்த் இருக்காது. இந்த ரெண்டு பிசிக்ல உங்களுக்கு எது வேணும் கேட்டா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ரெண்டையுமே சூஸ் பண்ண மாட்டீங்க. யூ கைஸ் வாண்ட் அத்லெட்டிக் பிசிக், ஸ்ட்ராங் அண்ட் மொபைலா, லீனா, மஸ்குலரா நீங்க வந்து ஒரு பிசிக் சூஸ் பண்ணுவீங்க, விச் இஸ் ஹைபிரிட் பிசிக். லுக் வைஸ் ஏஸ்தட்டிக்காவும் ரியல் வேர்ல்ட்ல ஃபங்க்ஷனாலும் இருக்கிற ஒரு பிசிக் தான் ஹைபிரிட் பிசிக். பட் இந்த பிசிக்கை பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான வே தெரியணும். இல்ல அப்படின்னா யூ வில் ரூன் யுவர் டெஸ்டாஸ்டரோன், யுவர் மசில் மாஸ், யுவர் ரெக்கவரி அண்ட் யுவர் எஸ்தெட்டிக்ஸ். ஹைபிரிட் ட்ரைனிங்கோட 3 ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களோட ட்ரைனிங்கை நீங்களே ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ரூல் நம்பர் 1, செப்பரேட் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ ரெண்டுமே வந்து உங்க பாடி கூட கம்பீட் பண்ணும், ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு, ரெக்கவர் ஆகிறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க வந்து செப்பரேட் பண்ணணும். பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா மார்னிங் கார்டியோ பண்ணலாம், ஈவினிங் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம். இல்ல அப்படின்னா டெடிகேட்டட் டேஸ் வச்சுக்கலாம். ஒரு நாள் கார்டியோ பண்ணுவேன், நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணுவேன், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆர் முடியாத கட்டத்துக்கு நீங்க வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு கார்டியோ வச்சுக்கலாம். ஓகேவா? கார்டியோ பண்ணிட்டு வெயிட் லிஃப்டிங் வைக்க கூடாது, உங்க பாடி ப்ராக்ரஸ் ஆகாது. ரூல் நம்பர் 2, அவாய்ட் த மிடில். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கார்டியோ பண்ணணும்னு ஒரு மிடில் ஜோன் எடுத்து ஹார்டான ஜோன், ஸோ அந்த ஜோன்ல ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலா எப்படி ட்ரைனிங் பண்ணணும் கார்டியோ அப்படின்னா 2 செஷன் ஹார்டா வச்சுக்கலாம், ஸோ ஹை இன்டென்சிட்டியா 2 செஷன்ஸ் வச்சுக்கலாம். 4 செஷன் வந்து 4 to 3 செஷன் வந்து லோ இன்டென்சிட்டியா தான் இருக்கணும். ஜோன் 2 கார்டியோ இருக்கிறது பெட்டர். ரூல் நம்பர் 3, டெய்லி மொபிலிட்டி. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரூல். ஏன்னா உங்க பாடி நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம்ல பாடிக்கு, ஸோ உங்க பாடி வந்து மொபைலா இருந்தால் தான் இன்ஜூரி ஆகாது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி 10 to 15 மினிட்ஸ் நீங்க வந்து மொபிலிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லியுமே உங்களோட ரெக்கவரி டேயா இருந்தாலும் மொபிலிட்டிக்கு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மெயினா உங்களோட ஹிப்ஸ், ஷோல்டர், ஸ்பைனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இதை மட்டும் பண்ணல அப்படின்னா யூ மே ஹேவ் மசில்ஸ், பட் வந்து அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ ஸ்டாப் ட்ரைனிங் ஃபார் த மிரர் அண்ட் ஸ்டார்ட் ட்ரைனிங் ஃபார் த லைஃப்.